சளி, இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் இவையெல்லாம் இருந்தால் ஆஸ்துமா நோயா? ஆஸ்துமா இந்த நோயை கட்டுக்குள் வைத்தால் எந்தவிதமான பிரச்சனையும் வராது. ஆனால் ஆஸ்துமா என்றால் என்ன என்றே தெரியாமல் அடிக்கடி சளி தொந்தரவு, தொடர்ந்து வரும் இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பாதிப்புகள் இருந்தாலே அவை ஆஸ்துமாதான் என்று நினைத்துக் கொள்ளும் பலரும் ஆஸ்துமாவை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. சுவாசத்தில் கோளாறை உண்டாக்கும் ஆஸ்துமா பரம்பரை சம்பந்தமாக இந்த பாதிப்பு அதிகம் வருகிறது. இது நுரையீரலின் செயல்பாட்டை பாதிக்கும் நோய் என்றும் சொல்லலாம். மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரலில் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. நமது உடலில் எண்ணிலடங்காமல் இருக்கும் செல்களுக்கு வேண்டிய ஆக்சிஜனை எடுத்து செல்ல நுரையீரல் உதவுகிறது. அதேபோன்று உடல் கழிவுகளையும் வெளியேற்ற உதவுகிறது. ஆஸ்துமா வருவது மரபு மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழல் மாசுபாடு, அலர்ஜி, தூசு, ஒவ்வாமை போன்றவை அதிகரிக்கும் போது இந்த பிரச்சனை உண்டாகிறது. சளி, இருமல், விசில் சத்தம் போன்ற மூச்சு விடுவது இவையெல்லாம் தொடர்ந்து இருந்தாலோ அல்லது அடிக்கடி வந்தாலோ முறையாக மருத்துவரை அணுகி தெரிந்து கொள்வது நல்லது. ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்தி விடலாம். ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் மற்ற அனைத்து நோய்களுக்கும் அனுபவம் வாய்ந்த சிறந்த டாக்டர்ஸ் மூலம் சிறப்பான முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. நீங்கள் நலமுடன் வாழ என்றென்றும் நாங்கள் ராக்ஸ் ஹாஸ்பிடல்.